அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், வெரி ஸ்மால் ப்ராப்ளம், ரைட்? இந்த ப்ராப்ளம் எதற்காக பார்க்குறோம் அப்படி கேட்டிங்கன்னா, பிள்ளைங்களுக்கு மோஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை எவ்வாறு நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக NCERTயில் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம கவனமாக வாசிக்கலாம். ஓகே, ஒன் எண்ட் ஆஃப் எ ஸ்ட்ரிங்னா நூல் மாதிரி, ஆஃப் லென்த் எல், அதோட நீளம் எல், இஸ் கனெக்டட் டு எ பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் எம். ஒரு எம்ங்கிற மாஸில் அந்த நூல் கட்டியிருக்கு. அந்த அதர் எண்ட் டு எ ஸ்மால் பெக். ஸ்மால் பெக்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு டேபிளில் இப்படி ஒரு சின்ன ஆணி மாதிரி, முளைக்கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அடித்தா அதுக்கு பேர் இட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஸ்மால் பெக். அதில் நூல் கட்டியிருக்காங்க, ரைட்? மாஸில் சுற்றி வரலாம். ஓகே, ஸ்மால் பெக் ஆன் எ ஸ்மூத் ஹரிசாண்டல் டேபிள். ஸோ ஹரிசாண்டல் டேபிளில் தெர் இஸ் அ ஸ்மால் பெக், அங்கே ஒரு நூல் கட்டியிருக்காங்க, அதனுடைய நீளம் எல், அதனுடைய முனையில் ஒரு மாஸ் இருக்குது. இஃப் தி பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் எ சர்க்கிள், ஓகே, சர்க்கிளாக மூவ் ஆகுது, வித் ஸ்பீட் v, அதனுடைய வேகம் v, தி நெட் ஃபோர்ஸ் ஆன் தி பார்ட்டிக்கிள் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் இஸ், 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டென்ஷன் T 2t minus mv square by L, right? 3t plus mv square by L and 4 0 இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஆன்சர் சரின்னு கேட்குறாங்க. அர்த்தம் புரியுதுங்களா பிள்ளைங்களா? அதாவது ஒரு சின்ன ஆணியில் பெக்கில் ஒரு நூல் கட்டி ஒரு மாஸ் அங்கே போட்டு அந்த மாஸ் வீங்கிற விளாசில் சுற்றி சுற்றி வருது. அப்போ கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர். அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் இஸ் v ஸ்கொயர் பை ஆர். அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் எவ்வளவு நமக்கு தெரியுது இல்லையா, v ஸ்கொயர் பை ஆர். ஸோ இந்த இடத்துல ஆர்ன்னு சொல்ல முடியாது, எல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ v ஸ்கொயர் பை எல். திஸ் இஸ் ஆக்சலரேஷன், ரைட்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ நூலில் வர்றதுனால அது பேர் டென்ஷன். ஸோ T இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர், இல்லாட்டி இங்கே mv ஸ்கொயர் பை எல். எந்த ஆன்சர் அதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே T இருக்குது, செகண்ட் ஆன்சர் T மைனஸ் mv ஸ்கொயர் பை எல்னு இருக்குது. திஸ் இஸ் ரூல்ட் அவுட். நம்மளுக்கு தெரிஞ்சு mv ஸ்கொயர் பை எல் தான் ஆன்சர், ஆனால் T மைனஸ் mv ஸ்கொயர் பை எல்னு இருக்குது, ரூல்ட் அவுட். T ப்ளஸ் mv ஸ்கொயர் பை எல் இதுவும் கிடையாது, ரூல்ட் அவுட். 4வது 0 கிடையாது. தென் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சொல்கிறேன். T இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை எல் அப்படின்றது அது எப்படி இருந்திருக்கும், சால பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இது இல்லை T நார்மல் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, டென்ஷன் இஸ் தி ஃபோர்ஸ் இன் தி ஸ்ட்ரிங், ரைட்? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ ஸ்ட்ரிங் இஸ் T இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை எல். ஸோ இங்கே Tன்னு இருந்தாலோ அல்லது mv ஸ்கொயர் பை எல் என்று இருந்திருந்தாலோ, இல்லாட்டி T இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை எல் அப்படின்னு இருந்தாலோ, மூன்றுமே சரி. இந்த மூணும் தவறானது. ஸோ A இஸ் தி, தட் இஸ் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.